வணக்கம் கைஸ். புதுசா பாக்குற நிறைய பேருக்கு நான் ஏன் இது கஷ்டமான ப்ரெப்னு சொல்றேன்னு புரியல போல. நான் ஃபர்ஸ்ட் பண்ண காம்படிஷன் அப்ப வீட்ல இருந்து அதுக்காக மட்டுமே ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்ப அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது. ஆனா இந்த வாட்டி நான் பண்ண போறேன் காம்படிஷனுக்கு ரொட்டீன் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இது எல்லாருக்குமே கஷ்டமா தெரியுதானலாம் எனக்கு தெரியல. எனக்கு கம்ப்ளீட்டா வேற ரொட்டீன்குள்ள போனதுனால கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ரைட், இன்னைக்கு கதைக்கு வருவோம். மார்னிங் ஃபாஸ்ட் வாக்கிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட வந்துட்டேன். இந்த ப்ரெப்ல நல்லா சாப்பிடுற ஒரே ஃபுட் இந்த ஓட்ஸ் மட்டும் தான். அதுவும் பால் இல்லாம தண்ணியில எப்படி நல்லா இருக்கும்ன்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. போன ப்ரெப்ல இருக்கும்போது உங்களோட ஓட்ஸ் பீனட் பட்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப கிரேவ் ஆயிட்டேன். அதுக்காகவே இந்த பிராண்ட் கிட்ட எப்படியாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது நான் ஏன் சொல்றேன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ்ல டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். வாங்குறீங்கன்னா மறக்காம கோட் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு என் தேவைப்படுற எல்லா மீலையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கட்ட ஆரம்பிச்ச அப்புறம் இது அது எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ற முடியுமான்னு ஒரு இதுல இருந்தேன். ஆனா யோசிச்ச அளவுக்கு அந்த சீன்லாம் இல்ல. எல்லாமே பண்ண டைம் இருக்கு. ஆனா பண்ண வேண்டிய எல்லாத்தையும் அந்தந்த டைம்ல பண்ணாம விட்டேன்னா எல்லாமே அடுத்தடுத்த டைம்ல போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் அடி வாங்காம பாத்துக்கணும். அங்க இருந்து கிளம்பின அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் குவாட்ஸ் டே. லெக் எப்பவும் போல நம்ம பிடிச்ச மசில் ஆயிடுச்சு. இவனை கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாலும் என்ஜாய் பண்ணிட்டே தான் பண்ணுவேன். ஆங்கிள் செக் பண்ணாம போனை வச்சுட்டு வந்துட்டேன் போல. நானும் அந்த போட 2-3 ஒர்க் அவுட் வீடியோவாச்சும் ஒழுங்கா இருக்கணும்னு பாக்குறேன். சரி பரவாயில்ல, என்ன ஒர்க் அவுட் போறனாச்சும் தெரியுது. ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் வீட்டுக்கு வந்து கார்டியோ பண்ணிட்டேன். முடிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய டப்பா டாக்டர் சாய்ஸோட இந்த மந்தோட ஸ்டாக் எல்லாம் வேக வேகமா என் ஃபைனல் மீல செஞ்சு சாப்பிட்டு சீக்கிரமா இவனை பிரிச்சு பார்க்கணுமேன்ட்டு வந்துட்டேங்க. புதுசா லான்ச் ஆன ப்ராடக்ட்லாம் வேற உள்ள இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சு எசென்சியல்ஸ் போட்டு ஃபிளாட். புதுசா பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.